ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா XQ3 ப்ராடக்ட்ஸ் அந்த எலிமினேஷன் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து XQ3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்னோடெலிக், யூரிகோடெலிக். அம்னோடெலிக் வந்து பான் ஞாபகம் வச்சுக்கோங்க, போனி ஃபிஷ்ஷஸ், அக்வாடியன் ஆம்பிபியன்ஸ், அக்வாடியன் இன்செக்ட்ஸ். யூரியோடெலிக் வந்து மேம் வந்து டெரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மேம்னா மேமல்ஸு, மேடின் ஃபிஷ்ஷஸ்ஸு, டெரா ஆம்பிபியன்னா டெரிட்டரி ஆம்பிபியன்ஸ்னு அர்த்தம். யூரிகோடெலிக்னா RBIS, ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, ஸ்னேல்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அமோனியாவோட டாக்ஸிட்டி லெவல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். யூரியாவுக்கு வந்து லெஸ்ஸராக இருக்கும், லெஸ் டாக்ஸிக்கு. யூரிக் ஆசிட்க்கு வந்து லீஸ்ட் டாக்ஸிக்கு. ஓகேவா? ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கு வந்து கில் சர்ஃபேஸு. நெக்ஸ்ட்டு யூரியாவுக்கு வந்து கிட்னி ஃபில்டர் யூரியா ஃப்ரம் பிளட்டு. நெக்ஸ்ட் இது அந்த யூரிக் ஆசிட் வந்து பேர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அது வந்து பேஸ்ட் லைக்கு. நெக்ஸ்ட்டு மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸு, டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபோட்டோநெப்ரிடியா வந்து ஃப்ளேம் செல்ஸு. அதோட எக்ஸாம்பிள் வந்து பிளாத்திஹெல்மின்தஸ், ரோட்டிஃபர்ஸ், சம் அனாலிட்ஸு, செஃபாலோசாய்டேட்ஸு, ஆம்பியாக்ஸு. ஸோ நெப்ரிடியா வந்து அனாலிட்ஸு எர்த் வார்மில் படிச்சிருப்போம். மால்பீரியன் டியூபிள்ஸ் வந்து இன்செக்ட் காக்ரோச்சு. ஆண்டனல் க்ரீன் கிளான்ஸ் வந்து க்ரஸ்டேடியன்ஸ், அது வந்து ப்ரான்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெர்டெப்ரேட் வந்து கிட்னி. இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணலான்னா ஸோ ஃப்ளாட் அனிமல்ஸ் மேக் குட் கிட்னிஸ். ஓகேவா? ஃப்ளாட் அனிமல்ஸ் மேக் குட் கிட்னிஸ். ஸோ ஃப்ளாட் வந்து ஃப்ளேம் செல்ஸு, ஃப்ளாட் வார்மு. அனிமல்ஸில் வந்து அனலிட, ஸோ நெப்ரிடியா எர்த் வார்மு. மேக்கில் வந்து எம்மு, ஸோ மால்பீரியன் டியூபிள் காக்ரோச்சு. ஜியில் வந்து க்ரீன் கிளான்ஸு, ப்ரானு, க்ரஸ்டேஷியன்ஸு. கிட்னி வந்து வெர்டெப்ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த பெருசாக இருக்குல்ல, இது வந்து புக்கில் பார்த்தா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ப்ளூ பிக்னா அது வந்து இன்ஃபீரியர் வீனாக்காவா. இது வந்து நடுவில் இருக்குல்ல, அது வந்து பெல்விஸு. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் பிரமிட் இருக்குல்ல, இந்த பிரமிட்க்கு மேலே இருக்கிறது வந்து மெடுல்லா. நெக்ஸ்ட்டு இது வந்து கார்டெக்ஸு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது கொழுப்பு மாதிரி இருக்குல்ல, இது அட்ரினல் கிளாண்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து ரீனல் ஆர்டரி. கீழே லைட்டாக இருக்குல்ல, அது வந்து வெயின். ஓகேவா? இது வந்து கிட்னி. நெக்ஸ்ட்டு இது வந்து கீழே இருக்குல்ல, அது வந்து டார்சல் ஆர்டோ. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பைப் மாதிரி இருக்குல்ல, இந்த பைப் மாதிரி இருக்கிறது வந்து யூரேட்டர், அது வந்து 1 பேர். ஓகேவா? யூரினரி பிளேடர் அதுவும் வந்து 1 தான் இருக்கும். யூரேட்டராவும் 1 தான். ஆனால் கிட்னி மட்டும்தான் பேர் ஆஃப் கிட்னி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிட்னி வந்து பீன் ஷேப்டு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேவா? அதோட லென்த்து வந்து 10 to 12 சென்டிமீட்டர், வித்து வந்து 5 to 7 சென்டிமீட்டர், திக்னஸ் வந்து 2 to 3. லென்த்து 10 to 12, வித் 5 to 7, திக்னஸ் 2 to 3. ஓகேவா? வெயிட் வந்து 120 by 170 கிராம். ஓகேவா? பிட்வீன் thoracic 12 lumbra 3 வரைக்கும் வெர்டெப்ரே க்ளோஸ் டு த டார்சல் இன்னர் வால் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லேயர் ஆஃப் கிட்னி. லேயர் ஆஃப் கிட்னியில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து மெடுலரி பிரைமேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் கேப் இருக்கும், அது வந்து ரினல் காலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல, அதை வந்து காலம் ஆஃப் பெர்டினின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மெட்லரிக்கு கொஞ்சம் மேலே வந்து கார்டெக்ஸு, அந்த லேயர் வந்து கேப்சியூலு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்லரி பிரைமேட்டுக்கு கீழே வந்து இருக்குல்ல, இதுக்கு கீழே இது வந்து கேலிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது ரெட் கலர் இருக்குல்ல, அது வந்து ஆர்டரி, ரினல் ஆர்டரி. இது வந்து வெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து யூரேட்டர். நெக்ஸ்ட்டு யூரேட்டருக்கு கொஞ்சம் மேலே இது வந்து ரினல் பெல்விஸு, அது வந்து ஃபன்னல் ஷேப்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது இம்பார்ட்டண்ட்டு, யூரினரி பிளேடர் இந்த யுரேத்ரா வந்து அது வந்து யூரினரி பிளேடர் இஸ் பியர் ஷேப்டு. நெக்ஸ்ட்டு மேடட் பை ஸ்மூத் மசில்ஸு, அதை வந்து ரெட்ரஸர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லோயர் அதுக்கு கீழே இருக்கிறதா வந்து யுரேத்ரா. நெக்ஸ்ட்டு லூமன் ஆஃப் யூரினரி பிளேடர் லைன்டு பை டிரான்சிஷனல் எபிதீலியம். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெப்ரானில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து பெருசாக ஒன்று இருக்கும், அது வந்து அஃபரண்ட் அட்ரியோல். அது கீழே வந்து சின்னசாக ஒன்று இருக்கும், அது வந்து எஃபரண்ட் அட்ரியோல். நடுவில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், அது வந்து டபுள் லைக் கப் லைக் ஸ்ட்ரக்சர், அது வந்து பவுமேன் கேப்சூல் சொல்லுவாங்க. அது கீழே வந்து ப்ராக்சிமல் கன்வர்டட் டியூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதான் வந்து PCT. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து எஃபரண்ட் இந்த மாதிரி வரும். இங்கே எஃபரண்ட் அட்ரியோலு, அதில் வந்து குளோமெருலஸு, பவுமேன் கேப்சியூல். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துருக்குல்ல, அது வந்து ப்ராக்சிமல் கன்வர்டட் டியூபு. இது வந்து டிஸ்டலு.
இது வந்து கலெக்டிங் டக்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து லூப் ஆஃப் ஹென்லே. ஓகேவா. நடுவில் வந்து கொஞ்சம் கொச்சன்னு வயர் மாதிரி வரும், அது வந்து வாசா ரெக்டா. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் எப்படி மேடாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசிடி ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூப் வந்து கியூபாய்டல் ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம் வந்து இதாச்சு. டிசிடியும் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம், சிடியும் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம். நெக்ஸ்ட் லூப் ஆஃப் ஹென்ல வந்து திக்கு இருக்குது. தின்னு வந்து ஸ்காமஸ் எபித்தீலியம், திக்கு வந்து கியூபாய்டல் எபித்தீலியம். ஓகேவா. ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசிடி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேக் கம்ப்ளீட்லினா மேக்ஸிமம் 70 to 80% ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கேஸ்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட், எஸ்னா வந்து சால்ட், Na+ ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள்னா வாட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து LOH லூப் ஆஃப் ஹென்லே, அது வந்து ரன் டீப்லி இன்டு மெடுல்லா. ஸோ டவுன் வந்து டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லே, அது வந்து எதுக்கு வாட்டர் எழுதிருக்குன்னா, ஏன்னா அது வந்து பெர்மியபிள் ஆஃப் வாட்டர், இம்பர்மியபிள் ஆஃப் எலக்ட்ரோலைட்டர், அதனால தான் டவுன் வாட்டர். அப்பு வந்து சால்ட்னா அப்பு வந்து அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லே. ஸோ சால்ட்னா அது வந்து இம்பர்மியபிள் ஆஃப் வாட்டர், பெர்மியபிள் ஆஃப் எலக்ட்ரோலைட்டர். ஓகேவா. அதனால தான் டவுன் வாட்டர் அப்பு சால்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிசிடி தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டிசைட் கேர்ஃபுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசைட்னா செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் ரீஅப்சர்ப்ஷன் அண்ட் சீக்ரேஷன்ஸ். ஓகேவா. இது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. KHS அப்படின்னா K+H+NH3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டிங் டக்ட்டு, அதில் வந்து அதான் ADHனா ஆட் வாட்டர், அல்டஸ்டர்னா சால்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோர் ADHனா மோர் வாட்டர் ரீஅப்சர்ப்டு, ஸோ கான்சன்ட்ரேட்டட் யூரின். ஓகேவா. அதே வந்து லெஸ் ADHனா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகேவா. ஸோ லெஸ் ADHனா டைல்யூட் யூரின் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் நெப்ரான் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்டிகல் நெப்ரான்னா இது வந்து கார்டெக்ஸு, இது வந்து மெடுல்லா. ஸோ அதோடைய லூப் ஆஃப் இதுதான் வந்து லூப் ஆஃப் ஹென்லேயும் வாசரெக்டா, அது வந்து ஷார்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லை மிடில் வந்து லைட்டாக தான் தைச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோடைய டோட்டல் நெப்ரான் வந்து 80 to 85%. அதுவே வந்து ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான், அது வந்து லூப் ஆஃப் ஹென்லே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒரு டோட்டல் நெப்ரான் வந்து 15 to 20%. சாரி. நெக்ஸ்ட்டு வந்து அது எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் மட்டும்தான் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட்டு வந்து குளோமரல் ஃபில்ட்ரேஷனை வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் மெம்பரன் வந்து 3 லேயர்ஸில் இருக்குது. எண்டோத்திலியம், எபித்திலியம், பேஸ்மென்ட் மெம்பரன். எண்டோத்திலியம் ஆஃப் குளோமுலாஸ் பிளட் வெசல்ஸ், எபித்திலியம் ஆஃப் பௌமன் கேப்சூலை வந்து போடோசைட்ஸ் ஆஃப் பௌமன் கேப்சூல்னு சொல்லுவாங்க. பேஸ் மெம்பரன்ட்டு அதுலேயே வந்து பிட்வீன் 2 லேயர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் ஃபில்ட்ரேட் ஆகிறது வந்து 1100 and 1200 ml. ஓகேவா. ml ஆஃப் பிளட்டு, அது வந்து 1/5 ஆஃப் பிளட் பம்ப்டு by each ventricle of the heart in a minute. ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் வந்து RPFன்னு இருக்குது. RPFனா வந்து renal blood flow 1200 ml, அது வந்து லிட்டரில் வந்தால் 1 liter per minute. அதே வந்து இதோட ஆஃப் தான் வந்து RPF, அது வந்து renal plasma flowன்னு சொல்லுவாங்க. அது வந்து 650 ml per minute. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து GFர்னா குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு, அது வந்து 125 ml per minute. டேயில் வந்து 180 liter per day. ஓகேவா. இந்த வேல்யூஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், நீட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகேவா. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜக்ஸ்டா குளோமுலஸ் அப்பரேட்டஸ் JGA பிட்வீன் அஃபரண்ட் அட்ரியோல்ஸ் அண்ட் DCT. ஓகேவா. இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ பிபி வந்து நம்மளுக்கு லோ ஆயிடுச்சுன்னா அது வந்து JGA அது என்ன பண்ணுன்னா ரெனின் கிட்ட போவோம். ரெனின் என்ன பண்ணும், பிபியை வந்து ஹை படுத்திடும். இதோட ஸ்டெப்ஸ் எப்படின்னா பிபி வந்து லோ ஆகுது. ஓகேவா. அது வந்து ரெனினை கூப்பிடுது. ரெனின் வந்து ஆன்ஜியோடென்சினை கூப்பிட்றான். அவன் என்ன பண்ணுறான், ஆன்ஜியோ 1 கூப்பிட்றான். ஆன்ஜியோ 1 வந்து 2 ஆயிடுது. அதுக்கு பேர் தான் வந்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்டோ அது என்ன பண்ணுதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னல ஆல்டோனா ஆட் சால்ட்டுன்ட்டு ஆல்டஸ்ட்ரான், அது என்ன பண்ணுதுன்னா Na++ வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன்ஸு இன் DCT. ஓகேவா. ஃபைனலாக வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. இந்த ஸ்டெப்ஸு இது வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஹார்மோன் ரிசெப்டர் அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து ஸ்டிமுலேட் பை ஹைபோதலாமஸ்.
ஓகேவா ஆஸ்மோலாரிட்டி. ஸோ ஹை ஆஸ்மோ ரிசெப்டார் வந்து ஆட் வாட்டர்னா என்ன ஏடிஹெச் அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வாட்டர் டீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ ஹை ஆஸ்மோ ரிசெப்டார் வந்து ஹைனா ஆட் வந்து ஆன் ஆயிடும் ஓகேவா ஆட். ஸோ லோ ஆஸ்மோ ரிசெப்டார்னா ஏடிஹெச் வந்து ஆஃப் ஆகிடும் ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன். ஓகே ஸோ இது ஏடிஹெச்சோடைய பேர் தான் வந்து வாசோப்ரெசின் ஓகேவா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் ஆஃப் ப்ரெசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஹெச்னா வந்து வாசோப்ரெசின். இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து ப்ரெவென்ட் டயூரிசிஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் அது வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல லெஸ் ஏடிஹெச்னா வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகோலமைன் வந்து ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேவா. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. எப்டின்னு இருக்குது, நான் எஃபினெஃப்ரின் இருக்குது. 3F ஃப்ளைட்டு இது வந்து பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதா. இது வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா அட்ரினல் மெடுலாலேருந்து வந்துச்சு. ஸோ பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஏஎன்எஃப்னா அட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஓகேவா. இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து நம்ம பிபியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அது டிக்ரீஸ் டைலேட்டர் ஓகேவா. ஏஎன்எஃப்னா இந்த வேசோ டைலேட்டர் ஓகேவா. இது என்ன செக் பண்ணுதுன்னா இது வந்து செக் ஆன் ரெனின் ஆன்ஜியோடென்சின் மெக்கானிசம் வந்து செக் பண்ணுது ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹலோ டிவி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. ஹலோ டிவினா ஏனா அசெண்டிங் எல்ஓஹெச், டினா டிக்ரீசிங், வினா வாசரெக்டா ஓகேவா. ஹலோ டிவி ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா லூப் ஆஃப் எண்ட்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது மல்டிப்ளையர்ஸ் கிட்டலாம். வாசரெக்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இதெல்லாம் புக்கில் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குல்ல அது வந்து 300 to 1200 மில்லி ஆஸ்மோல்ஸ் பர் லிட்டர் ஓகேவா. ஓகே இப்போது இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ் தானே யூரின் ஃபில்ட்ரேஷன்ஸு பை மிடிலா. ஸோ அதை வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. கிட்னி மல்டிபிள்ஸ் பை 4 times எப்படின்னா இப்போ டோட்டல் வந்து 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பர் லிட்டரா. அதை வந்து 4ஆல் இது பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டிங் டக்டோடைய டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து H + NH3 இருக்கும். இங்கே வந்து K+, இங்கே வந்து H+, ஓகேவா. மேலே வந்து இங்கே HCO3 ஸ்டார்ட் ஆகும், இங்கே HCO3 எண்ட் ஆகும் ஓகேவா. இங்கே NaCl அதே மாதிரி தான் இங்கேயும் NaCl. ஸோ இங்கே H2O இங்கே K+, இங்கே நடுவில் நியூட்ரிஷன்ஸ் வரும். ஐ திங்க் இந்த ஆப்ஷன்ஸில் இந்த நியூட்ரிஷன் நான் பார்க்க ஒழுங்கா. ஓகே இங்கே H+ ஃபஸ்ட்டில் வரும், இங்கே H+ லாஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே HCO3 ஃபஸ்ட்டில் வரும், இங்கே HCO3 லாஸ்ட்டில் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டூரிஷன். ஸோ மிக்ஸ்டூரிஷன் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின். ஸோ வந்து யூரின் வந்து ஸ்டோர் இன் யூரினரி பிளடர். ஸோ அது வந்து சிக்னல் ஃப்ரம் த CNS ஓகேவா. இதில் வந்து ஸ்மூத் மசில்ஸு அது வந்து இன்னரு. ஸோ ஸ்பின்ச்சர்ஸ் வந்து அவுட்டர் ஓகேவா. ஸ்மூத் மசில் என்ன பண்ணுன்னா அது வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஸ்பின்ச்சர் என்ன பண்ணுன்னா ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் யூரின் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன்ஸு. ஸோ லங்ஸை வந்து ரிமூவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2. ஸோ அப்ராக்சிமேட்லி 200 ml/minute இது இம்பார்ட்டண்ட்டு. ரிமூவ் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். லிவர் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டா அது வந்து ரிமூவ் பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸு அலாங் த வேஸ்ட் பிலிரூபின் வெளிவட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்கின்னு வந்து ஸ்வெட் ஆகுமா. ஸோ அதில் வந்து ஸ்வெட் ஆகிறதுனால நமக்கு வந்து வேர்வை வரும். NaCl, யூரியா, லாக்டிக் அசிட்லாம் வரும். அது வந்து நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் தரும் ஓகேவா. நெக்ஸ்ட் செபாஷியஸ் கிளாண்டு அது வந்து ரிமூவ் வேக்ஸு, ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸு. சலிவரி கிளாண்ட் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு த்ரூ சலிவா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்ஸு. ரினல் கால்குலேனா கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கிறது. அது வந்து இன்சால்பிள் கிறிஸ்டல் சால்ஸு. குளோமுலஸ் நெப்ரிட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமர்லி ஆஃப் த கிட்னி. நெக்ஸ்ட்டு வந்து கிட்னி ரினல் ஃபெயிலியர்னா அதுக்கு வந்து 2 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரிமூவ் யூரியா ஃப்ரம் த பிளட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸு. நமக்கு ஆக்சுவலான டோனரை இது பண்ணி நம்ம வந்து கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே தேங்க்யூ.